ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வரும் பிஜிடிஆர்பியில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா, இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜியை மிக முக்கிய பங்கு வகிக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கேட்ட எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு 30 கொஷின் இந்த பதிவில் பார்க்கலாம். மேலும் எஜுகேஷன் சைக்காலஜியில் டெஸ்ட் பேட்ச் மற்றும் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு கொஷின், கல்வி என்றால் குழந்தை மற்றும் மனிதனின் உடல், மனம் மற்றும் ஆன்மாவில் சிறந்ததை முழுமையாக வெளிக்கொணர்வதாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சுவாமி விவேகானந்தர், பி ரவீந்திரநாத் தாகூர், சி மகாத்மா காந்தி, டி ஸ்ரீ அரவிந்தர். இந்த கொஷினை பொறுத்த அளவுக்கு இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆன்சருமே வரும். பட் இருந்தாலும் இது போல் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் மகாத்மா காந்தி இருந்துச்சுனாக்கா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து மகாத்மா காந்தி தான். சப்போஸ் இவர்கள் அனைவரும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக இவர்கள் அனைவரும் சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். 2, அறிவியல் கோட்பாட்டை கையாளும் தத்துவத்தின் கிளை எது? ஆப்ஷன்ஸ் ஏ மெட்டாஃபிசிக்ஸ், பி எபிஸ்டமாலஜி, சி ஆங்ஸியாலஜி, டி ஆண்டாலஜி. இதற்கான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் எபிஸ்டமாலஜி. 3, சுவாமி விவேகானந்தரின் கல்வியின் மிக முக்கியமான நோக்கம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ உடல் வளர்ச்சி, பி சமூக வளர்ச்சி, சி உள்ளார்ந்த முழுமையான வெளிப்பாடு, டி மன வளர்ச்சி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் உள்ளார்ந்த முழுமையான வெளிப்பாடு. 4, உபநிடதங்களின்படி கல்வியின் இறுதி பயன் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ படைப்பாற்றல், பி சுய வெளிப்பாடு, சி தொழில் திறன், டி வீடு பேறு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி வீடு பேறு. அதாவது இந்த வீடு பேறு என்பது மாற்றம். இந்த சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக தமிழும் பார்க்கணும், இங்கிலீஷும் பார்க்கணும். புரியுதுங்களா? ஏன்னா வந்து அதில் இங்கிலீஷு தான் கரெக்டான உங்களுக்கு மீனிங் இருக்கும். ஏன்னா கொஷின் பேப்பர் எடுக்கிற லெக்சரர்ஸ் வந்து இங்கிலீஷ் புக்கை வச்சு தான் கொஷின்ஸ் எடுப்பாங்க. அதுலேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண தான் தமிழ். அதனால் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னாக்கா தமிழில் படிச்சுட்டு இங்கிலீஷ் பாருங்கள். 5, ஆக்சியாலஜி என்பது தத்துவத்தின் எந்த கிளையை சார்ந்தது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏ மதிப்பு கோட்பாடு, பி அறிவு கோட்பாடு, சி உண்மையின் தன்மை, டி இருப்பியல் கோட்பாடு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் மதிப்பு கோட்பாடு. 6, உள்ளுணர்வு மூலம் பெறப்படும் அறிவு எது? ஆப்ஷன்ஸ் ஏ வெளிப்படுத்தப்பட்ட அறிவு, பி அனுபவ அறிவு, சி உள்ளுணர்வு அறிவு, டி பகுத்தறிவு அறிவு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் உள்ளுணர்வு அறிவு. 7, உண்மையானது பொருட்கள் மற்றும் சக்திகளை விட எண்ணங்கள் மற்றும் மனதை கொண்டது என்று வாதிடும் தத்துவம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ பிராக்மட்டிசம், பி ஐடியலிசம், சி ரியலிசம், டி நேச்சுரலிசம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் ஐடியலிசம். 8, இளபுக்கங்களின் வளர்ச்சி எந்த கல்விக் கொள்கையின் நோக்கம்? ஆப்ஷன்ஸ் ஏ இயற்கையாளர்கள், பி ஐடியலிஸ்டுகள், சி பிராக்மட்டிஸ்டுகள், டி எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்டுகள். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ இயற்கையாளர்கள். 9, ரூசோவின் நவீன கல்விக்கு முக்கிய பங்களிப்பது எது? ஆப்ஷன்ஸ் ஏ கிண்டர் கார்டன், பி கற்றவரின் ஒழுக்கம், சி பாடங்களில் பொருள்களின் பயன்பாடு, டி தனிநபர் சுதந்திரம். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் தனிநபர் சுதந்திரம். 10, பயன்பாட்டு கருத்தியலை கொண்ட தத்துவம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ ஐடியலிசம், பி நேச்சுரலிசம், சி பிராக்மட்டிசம், டி எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் பிராக்மட்டிசம். 11, எந்த தத்துவம் கல்வியின் நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்களுக்கு மேலும் பங்களிக்கிறது, ஆனால் முறைகளுக்கு அல்ல? ஆப்ஷன்ஸ் ஏ ரியலிசம், பி பிராக்மட்டிசம், சி நேச்சுரலிசம், டி ஐடியலிசம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் ஐடியலிசம். 12, மகாத்மா காந்தியின் அடிப்படை கல்வியின் அடிப்படை கொள்கை என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ எழுத்தறிவை ஊக்குவித்தல், அடுத்தது பி பாருங்கள் அறிவை அதிகரித்தல், சி சுற்றுச்சூழலை பழக்கப்படுத்துதல், டி கலையின் வேலை. இந்த இடத்துல வந்து இந்த கலையின் கிடையாது, கல்வியின் வேலை, கலை மற்றும் மனதை இணைத்தல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். இந்த இடத்துல கல்வியின் வேலை, கலை மற்றும் மனதை இணைத்தல். 13, கல்வி என்பது வாழ்க்கைக்கான தயாரிப்பு அல்ல, அது வாழ்க்கைதான். இந்த தத்துவம் யாருடையது? ஆப்ஷன்ஸ் ஏ பிளாட்டோ, பி ஜான் டியூயி, சி புரோஃபெல், டி ரூசோ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் ஜான் டியூயி. 14, விஸ்வபாரதி எந்த கல்வி தத்துவத்தின் சிறந்த உதாரணம்? ஆப்ஷன்ஸ் ஏ சுவாமி விவேகானந்தர், பி அரவிந்தர், சி காந்தி, டி தாகூர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் தாகூர். 15, செயல் மூலம் கற்றல் மற்றும் அனுபவங்களை மறுசீரமைத்தல் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியது எது? ஆப்ஷன்ஸ் ஏ மாண்டிச்சோரி முறை, பி விளையாட்டு வழிமுறை, சி திட்டமுறை, டி கிண்டர் கார்டன் முறை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் திட்டமுறை.
16 எமிலி என்ற புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ ரூசோ, பி ப்ரொஃபெல், சி ஜான் டூயி, டி மாண்டிச்சோரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் ரூசோ. 17 ஜான் டூயின் கல்வி பங்களிப்பு எந்த தத்துவத்தின் நடைமுறை விளைவு? ஆப்ஷன்ஸ் ஏ பாருங்க, எக்ஸிஸ்டென்ஷியலிசம், பி பிராக்மட்டிசம், சி நேச்சுரலிசம், டி ரியலிசம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் பிராக்மட்டிசம். 18 ஒரு சமூகத்தின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக மாறுவதற்கான கலாச்சாரத்தின் உள்முகமாக்கல் செயல்முறை எது? ஆப்ஷன்ஸ் ஏ கலாச்சார கூட்டு, பி கலாச்சார பரவல், சி கலாச்சார ஒருங்கிணைப்பு, டி கலாச்சார பழக்கப்படுத்துதல். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் கலாச்சார பழக்கப்படுத்துதல். 19 சமூக மாற்றத்தை கொண்டு வரும் மிக முக்கியமான சக்தி எது? ஏ தனிநபரின் தன்னார்வ செயல், பி கருத்துக்கள் மற்றும் சித்தாந்தங்கள், சி கல்வி, டி மதம். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் கல்வி. 20 சமூக இயக்கம் என்றால் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ சமூக அமைப்பிற்குள் நகர்வு, பி சமூக அமைப்பிற்கு வெளியே நகர்வு, ஒரு சமூக உறுப்பினரின் புதிய புவியியல் பகுதிக்கு நகர்வு, டி இயற்கை பேரழிவுகளால் ஒரு சமூக குழுவின் இடப்பெயர்வு. இதற்கான கரெக்டான ஆன்சர் சமூக அமைப்பிற்குள் நகர்வு. 21 ஒரு வேளையில் உயர் பதவிக்கு நகரும் ஒரு நபரை எடுத்துக்காட்டு. ஆப்ஷன்ஸ் ஏ கிடைமட்ட இயக்கம், பி செங்குத்து இயக்கம், சி பூஜ்ய இயக்கம், டி இணை இயக்கம். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி செங்குத்து இயக்கம். 22 ஜனநாயக சமூகத்தின் அடிப்படை கோட்பாடு. ஏ சக்தி வாய்ந்த தலைமை, பி தலைவர்களின் கருத்தை நம்புதல், சி தனிநபரை மதித்தல், டி தனிநபரின் கீழ்ப்படிதல். 22க்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் தனிநபரை மதித்தல். 23 குழந்தைகள் சமூகத்தின் திறன்மிக்க உறுப்பினராக அறிவு, திறன்கள் மற்றும் நடத்தையை கற்றுக்கொள்ளும் செயல்முறை. ஆப்ஷன்ஸ் ஏ சமூக கட்டுப்பாடு, பி சமூகமயமாக்கல், சி சமூக மாற்றம், டி சமூக இயக்கம். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் சமூக மாற்றம். 24 நவீன உளவியலின் கருத்து. ஆப்ஷன்ஸ் ஏ நடத்தையின் அறிவியல், பி உணர்வின் அறிவியல், சி மனதின் அறிவியல், டி ஆன்மாவின் அறிவியல். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் நடத்தையின் அறிவியல். 25 முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவியவர். ஆப்ஷன்ஸ் ஏ இவான் பாவ்லோவ், பி வில்லியம் ஜேம்ஸ், சி வில்லியம் உண்ட், டி சிக்மண்ட் ஃப்ராய்டு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் வில்லியம் உண்ட். 26 ஒரு தனிநபரின் பிறப்பு முதல் முதுமை வரையிலான செயல்முறைகள் மற்றும் முன்னேற்றத்தை ஆயும் உளவியல் பிரிவு. ஆப்ஷன்ஸ் ஏ பாரா உளவியல், பி வளர்ச்சி உளவியல், சி சோதனை உளவியல், டி சமூக உளவியல். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் வளர்ச்சி உளவியல். 27 பின் வருவனவற்றில் எது பயன்பாட்டு உளவியல் அல்ல? ஆப்ஷன்ஸ் ஏ கல்வி உளவியல், பி மருத்துவ உளவியல், சி தொழில்முறை உளவியல், டி பொது உளவியல். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் பொது உளவியல். நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கொஷின்களுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயரில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட எஜுகேஷன் சைக்காலஜியுடைய கொஷின் தான் இது. புரியுதுங்களா? 28 பயிற்சி அல்லது அனுபவத்தின் விளைவாக ஏற்படும் ஒப்பீட்டளவில் நிலையான நடத்தை மாற்றம். ஆப்ஷன்ஸ் ஏ கற்றல், பி ஒருங்கிணைத்தல், சி வளர்ச்சி, டி தகவமைப்பு. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் கற்றல். 29 உணர்ச்சி, உந்துதல் மற்றும் மனப்பான்மையை கையாளும் கற்றல் களம். ஆப்ஷன்ஸ் ஏ அறிவாற்றல், பி உணர்ச்சி, சி உள தசை, டி மேலே உள்ள அனைத்தும். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் உணர்ச்சி. 30 கற்றல் செயல்பாட்டில் முன்னேற்றம் அல்லது முன்னேற்றம் ஏற்படாத காலம். ஆப்ஷன்ஸ் ஏ தேக்கம், பி தளம், சி முடுக்கம், டி தேர்ச்சி. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் முடுக்கம். சரி நம்மளே, எஜுகேஷன் சைக்காலஜியில் டெஸ்ட் பேட்சோ அல்லது மெட்டீரியலோ தேவைப்படும் ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.